சரியான நேரத்தில் சரியான கதை. நம்மள எத்தனை பேர் கடைசி சில நாளில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவியை பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட உதவி பற்றின கதை தான் இது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவர் ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு பசிக்குது, ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு கேட்டார். கையில் இருந்த ஒரு 10 ரூபா காயின் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்னோட அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நான் போயிட்டேன். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ என்னால் மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வர முடியல. என்னடான்னு பார்த்தா கார்டில் பேலன்ஸ் இல்லை. அந்த ஸ்டேஷனில் என்னவோ டவரும் கிடையாது, ஜிபே யூபிஐ எதுவும் பண்ண முடியாது. அந்த கவுண்டரில் எழுதி போட்டிருக்காங்க கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அங்கே நின்றுட்டுருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு அப்போது கார்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு சில்லறை வாங்கிட்டு போகிறாரு. அவர் கையில் ஒரு 10 ரூபா காயின். அந்த காயினை என் கையில் கொடுத்துட்டு, ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ தம்பி, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அங்கே அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு உதவி பண்ணார். அப்போ தான் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு பண்ணுற உதவி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு திரும்பி உதவும் அப்படின்னு. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.